வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ கைஸ், எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே 102க்கான எபிசோடு தான். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சட்டுன்னு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க, லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணா நம்ம விஷ்ணுட்ட ஃபாரின் மாப்பிள்ள, உனக்கும் இந்த பூர்ணிமாக்கும் என்னதான் பஞ்சாயத்து, நல்லா தானே இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நிஜமா அது என்னன்னு விஷ்ணுக்கே தெரில. என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நான் சண்டை போடும்போது சும்மா இருந்துக்கிட்டு அதுக்கப்புறமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணாங்க. நான் கோவப்படும் போது சொல்லியிருக்கணும்ல இது தப்புன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கேமராக்காக ஒன்று பண்ணுறாங்க. வீக்கெண்ட் என்னெல்லாம் ஈஸியாக ட்ரிகர் பண்ணி ஏற்றி விட்டு நானே வாயை விட்டு அழிஞ்சு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் என்னை வச்சு கேம் விளாட்றாங்கன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இந்த டைட்டில் வின்னர் அவர் வீட்டுல படுத்து தூங்குனது பத்தாதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்லயும் படுத்து தூங்கி இருந்த நாயெல்லாம் குலைக்க விட்டாரு. கண்ணா நீ தூங்கடான்னு சொல்லிட்டு அனுஷ்கா பிரபாஸை தான் தம்பி சொன்னாரு. உன்னை இங்க யாரும் சொல்லல. எந்திரிச்சு கிச்சன் பக்கம் போய் சிப்ஸ் மிச்சர்னு ஏதாவது கிடக்கும், அதை எடுத்து தின்னு. இதை பார்த்த விஷ்ணு வீட்டுல நல்லா தூங்கிட்டு தானே இருந்தான், இங்கேயும் எதுக்கு தூங்கணும், இவனெல்லாம் எதுக்கு உள்ள விடுறீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தாரு. சீட்டு மெத்து மெத்து இருக்கா, வெட்டி போயெல்லாம் உட்காருவான். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, டென்ஷன் ஆகாதீங்க. அடுத்து நம்ம கானாபால் அண்ணனோட என்ட்ரி. நம்ம பிள்ளைங்க எல்லாரும் அவர் கூடவே பாடி ஆடி செம்ம ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா காலை நாஸ்தா துண்ணாம வந்துட்டேன், ஏதாவது ஆப்பிள் கிப்பிள் கொடுங்க, வெளில என்ன நடக்குதுன்னு அப்படியே உங்ககிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. நான் சொல்றேன், என்னை காட்டி கொடுக்க மாட்டேன். இல்லனே சில்லற காசு ஒரு 10 ரூபா இருந்தா கொடு. அடுத்ததா ஜோக்கர் கிட்ட போய் யாரோ என்ட்ரி கொடுத்தாங்க. யாருன்னே தெரியல. எல்லார் கூடயும் ஆடிட்டு விஷ்ணு கையெல்லாம் பிடிச்சி ஆடி தினேஷ் அண்ணன் காலெல்லாம் உளுந்து புரண்டு குட்டிக்காரெல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார், போங்க. இல்ல மறுபடியும் யாரா? போடுங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பூர்ணிமா. மாயாக்கெல்லாம் செம்ம சாக்கு. என்னப்பா அது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஐயா கொடை பிடிச்சிட்டு போற பெரியவரே, வணக்கம்ங்க. யாருப்பா இது? இவனையா கும்பிட்டோம். வீட்டுக்கு போறோம்னு 2 கையும் அடுப்புல வச்சு கறிக்கிறணும். முன்ன மாரி இல்ல, அக்கா பக்காவா வீட்டுல ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. யார்கிட்டையும் உரண்டை இழுத்து யாரையும் ஏத்தி விட்டு நம்ம பேரெல்லாம் டேமேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு தெளிவா எல்லார்கிட்டையும் ஜாலியா பேசினாங்க, இன்க்ளூடிங் விஷ்ணு. நம்ம மாயா கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு விஷ்ணுகிட்ட பேச வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே பிராவோ கூல் எல்லாருமே எப்போ பழசெல்லாம் நினச்சிட்டு ஏதாவது ஒன்று பேசி வைக்காத, அந்த பிள்ளைய கையெல்லாம் பிடிச்சி ஆடி இருக்கு, நல்லா அமைதியா இரு அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஆளுக்கு தான் பேசவே தெரியாது. எல்லாம் ஓகேவா அப்படின்னு ஆரம்பிச்சாரு பழையபடி. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோச்சு. அந்த பிள்ளை எல்லாம் கேம் தாங்க, விடுங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு இவர் வச்சிருந்த ஐஸ்கிரீமை பிடிங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது கன்ஃபஷன் ரூம்ல இருந்து காஞ்சூரின் பேய் வந்தது. அதுதான் நம்ம வனிதாக்கா பொண்ணு. நம்ம வனிதாக்கா செம்ம ட்ரைனிங் கொடுத்து அமைச்சிருக்காங்க. இந்த குச்சியை தாண்டு, தாண்டாராமா தாண்டாராமா தாண்டிக்க, தாண்டாராமா குச்சியை தாண்டாராமா குச்சியை தாண்டு. வந்தோடனே எல்லாருக்கும் ஹக்க கொடுத்துட்டு அர்ச்சனாக்கு கையை கூட கொடுக்காம பர்பஸ்ஃபுல்லாக அவாய்ட் பண்ணாங்க. சும்மாவே இந்த பிள்ளைக்கு நடக்க தெரியாது, இதில் 6 அடியில் ஸ்டூலை வேற ஒன்று போட்டுக்கிட்டு கட்டக்காலில் வச்சு பொம்மலாட்டம் ஆடுவாங்களே அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தது. ஃபர்ஸ்டே நம்ம தினேஷ் அண்ணனை கூப்பிட்டு போய் சம்மளச்சர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களாம் சூப்பராக தான் விளாட்றீங்க, ஆனால் இண்டிவிஜுவல் பிளேயராக தெரியல, எதுக்கு ட்ரியோவாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. தெரியுது, நீ மூடு. இந்த பிள்ளைக்கு என்ன காண்டுன்னா இவங்க 3 பேரும் கொஞ்ச நாளா ஒன்னா உட்கார்றத அதிக டைம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க டிவியில. அப்புறம் இது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குல்ல, அந்த வைத்திருச்சல் வேற ஒன்றும் இல்லை. தினேஷ்க்கு மட்டும் இல்லை, நம்ம விஷ்ணுக்குமே இவங்க அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க. அது தேவையில்லாத நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்னா ஷோல இருந்து கட் பண்ணி தூக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் தான் சம்பவமே. நல்லா எப்படி பேசணும்னு வீட்லயே 2-3 தடவை ப்ரீ பிளான் பண்ணிட்டு பேசின மாதிரி இருந்தது நம்ம ஜோவிகாவோட பேச்சு. மாயாவை கூப்பிட்டு தனியா உட்கார வச்சு, எங்க உன் கூடவே ஒன்று ஒட்டிக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஊர்ந்துட்டு கிடக்குமே அதை காணோம் அப்படின்னு நம்ம அர்ச்சனாவை எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ணாங்க. நீ கேமெல்லாம் தொலைச்சிட்ட, அவன் நம்மளை எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கா, நம்மளை புல்லின்னு சொல்லியிருக்கா, என்னையெல்லாம் எவ்வளோ பேசியிருக்கா தெரியுமா, அதெல்லாம் மறந்துட்டு உனக்காக நான் வெளில போனேன், எனக்கு பேர்லாம் நாரி போய் கிடக்குது, ஆனால் அவ கூட நீ இப்போ ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்க, உன் டார்கெட் யாருங்கிறதே நீ மறந்துட்ட, விஷ்ணுலாம் ஒரு ஆளே கிடையாது, உனக்கு இப்போ யார் இம்பார்ட்டனோ அதை விட்டுட்டு வேற எங்கேயோ நீ டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ சொல்ல முடியுமோ வெளில நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. 2 முட்டைக்காக உன்னை அவ்வளோ அசிங்கப்படுத்துறான், உன் ரத்தம் கொதிக்கல? கொதிக்குது. புரட்சி பண்ணணும்னு மனசு கொந்தளிக்குது. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு தோணுது.
இது வரைக்கும் நம்ம மாயாக்கு நம்மலாம் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா நம்ம ஜோவிகா வந்து சொன்னதுல ஐயோ நம்ம பேர் இவ்வளோ நாரி போயிருக்கா அப்படின்னு சொல்லி இப்போதான் புரியவே ஆரம்பிச்சிருக்கு. சரி பிக் பாஸ், எல்லாருக்கும் எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிங்க, நம்ம வனிதாக்கா பொண்ணுக்கு மட்டும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லையா? இது எல்லாத்தையும் மண்டையில ஏத்திக்கிட்டு மாயா அர்ச்சனாட்ட போய் நீங்க என்னை நிறைய தப்பா பேசியிருக்கீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தப்பா பேசியிருக்கீங்க, புல்லின்னு சொல்லியிருக்கீங்க, நீங்க கரெக்டா கேமரா முன்னாடி சில விஷயம் பண்ணதுனால நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கேன், வெளியில நான்லாம் எப்படி தெரியறேன்னு கூட எனக்கு தெரியல, உங்களை முழுசா என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம வனிதாக்கா பொண்ணு என்னென்னலாம் சொன்னாங்களோ அது எல்லாம் மண்டைக்கு ஏறி வாய் வழியா வெளில வந்துட்டு இருந்தது. பாரு ஜான், இன்னொரு வாட்டி அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்கிட்ட நெருங்கணும்னு நினைச்சேன், சிங்கமாயிடும். இதையெல்லாம் நம்ம மாயாவோட கேங் வெளியில் நின்று ஓட்டுக்கிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அர்ச்சனா வந்துட்டு எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிருந்துச்சுங்க, எனக்கு இது தேவைப்பட்டது, நான் சாரி, நான் பண்ணதுக்கெல்லாம் சாரி அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளை மன்னிப்பு வேற கேட்குது. இதுக்கு மேலே மாயாக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. ஏன்னா மாயாவா யோசிச்சு ஒரு விஷயம் பேசினா தானே அவங்க என்ன அடுத்து பேசணும்னு தெரியும். இது எல்லாம் நம்ம வனிதாக்கா பொண்ணு பேசினது தானே. ஸோ அவங்க நான் உங்களை ஃபர்கியூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும் அப்படி என்னங்க நீங்கள் பண்ணீங்க ஃபர்கியூ பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த கான்வர்சேஷனை அப்படியே களைச்சு விட்டு நம்ம பூர்ணிமா இவங்களை சாப்பிட கூட்டு போயிட்டாங்க. தென் நடந்ததெல்லாம் பாத்ரூம்ல பூர்ணிமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பூர்ணிமாவும் கன்சோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நடுவுலயே நம்ம வனிதாக்கா பொண்ணு பேச ட்ரை பண்ண என்ன வேணா நடந்திருக்கணும், இன்னும் 2 நாள் தான் இருக்கு, ஸோ அதனால இதை பத்தி பேச வேணாம் உட்ரு அப்படிங்கிற மாதிரி மாயாவை காப்பாத்தி சாப்பிட கூட்டு போயிட்டாங்க. அடுத்ததா ஒரு பாட்டு போட்டாங்க. யாரா அது? அட நம்ம சமந்தா மேடம். ஓகே ஓகே புரியுது. நம்ம சமந்தாக்கா மாதிரி ஹேர் ஸ்டைல் குட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம ரவீனா க்யூட்டாக டான்ஸ் ஆட்டு இருந்தாங்க. நல்லா இருந்ததுப்பா பார்க்குறதுக்கு. எல்லாரையும் கட்டி பிடிச்சி ரீயூனியன்லாம் ஆயிட்டு மணிக்கிட்ட பேச போனாங்க. நம்ம கூல் அண்ணன் விடவே இல்லையே. அண்ணே நீ பண்ணுறது உனக்கே நியாயம் இருக்கா? நீ மட்டும் வந்தோடனே எல்லா பொண்ணையும் தூக்கி சுற்றுனல்ல. மைசன் இதான் உன் தங்கச்சி. டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? அப்போ மணி மட்டும் என்ன இழிச்ச வாயனா? மாயாவோட புலம்பல் சாயங்காலம் ஆகியும் முடிகிற மாதிரியே இல்லை. பூர்ணிமா கிட்ட அவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அழகாக இருக்குது, எனக்கு அது தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க. நானும் அதை விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓ அவளுக்கு ஏன் இடம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா கேட்க நம்ம மாயாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. அப்புறமா நம்ம பூர்ணிமா சொன்னாங்க, என்ன வேணா இருக்கட்டும், ஆனால் அவளை இப்படி தனியாக விடுறது சரியாக கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அவள் இப்படி தனியாக இருந்தால் நம்ம எல்லாரும் டார்கெட் பண்ணி அவளை வந்துட்டு தனியாக விட்டுட்டோங்கிற மாதிரி ஆகும், ஸோ இப்படி பண்ணாத அப்படின்னு சூசகமாக சொன்ன மாதிரி தான் இருந்தது. இதுக்கப்புறமா இந்த பிக் பாஸ் வீட்டில் பெஸ்ட் மூமெண்ட்டெல்லாம் கேப்சர் பண்ணி கார்டன் ஏரியா ஃபுல்லாக வச்சுருந்தாங்க பிக்சராக. நம்ம தினேஷ் அண்ணனை மட்டும் பிக் பாஸ் தனியாக ஆக்டிவிட்டி ரூமுக்கு கூப்பிட்டாரு. ஐயோ அடுத்த எவிக்ஷனா அப்படின்னு எனக்குலாம் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. நம்மள மாதிரியே தான் இந்த டைட்டில் வின்னரும் நினச்சி பார்ப்போம். அண்ணே ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் பண்ணாரு. கடைசியாக பார்த்தா நம்ம தினேஷ் அண்ணனுக்கு ஏவி போட்டு காமிச்சாங்க. செம்ம சூப்பராக இருந்ததுப்பா. கம்ப்ளீட் பேக்கேஜ். இவர் எங்கே மிஸ் ஆனிச்சு அப்படின்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இவரோட வீடியோவை பார்க்கும்போது இவர் டைட்டில் வின்னர் ஆர் ரன்னர் ஆகிறதுக்கு எலிஜிபிளான ஆள் மாதிரி தான் இருந்தது. லாஸ்ட்டாக அர்ச்சனா பிராவோ கிட்ட இன்னைக்கு நடந்ததெல்லாம் பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மாயா வந்து இப்படி பேசினாங்க, என்னால் இதை அக்செப்டே பண்ணிக்க முடியல, அவங்கக்கிட்ட சாரி சொல்லிட்டேன், பட் ஆனால் இது என்னால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பிராவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த மாதிரி வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, அதனால தான் இப்படி நடந்திருக்கும், அவங்க தப்பு பண்ணாலே அதை சுற்றி வளைச்சி ஏன் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கள பற்றி தான் தெரியும்ல, ஃப்ரீயாக விடு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவ்வளோதான் இன்னைக்கான பிக் பாஸ் எபிசோட். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டாடா, பை பை.